இந்த மினி பேருந்துகள்ங்க. ஆமாம். இந்த மினி பேருந்துகள் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகள்லாம் 1990, 2000 அந்த காலகட்டத்திலேயே ஓட ஆரம்பிச்சது. ஆமாம். பிரைவேட்டு மினி பேருந்துகள் தான் தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகள்லாம். சென்னையில் இந்த மினி பேருந்துகள் இல்லாமல் இருந்தது. ஏன்னா இந்த சென்னையில் மினி பேருந்துகள் ஆப்ரேட் பண்ணால் எம்டிசி வழியாக தான் ஆப்ரேட் பண்ணணும். பிரைவேட் பேருந்துகள் அப்போ இல்லை. 2013ஆம் வருஷம் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான் இந்த திட்டத்தை துவங்கி வச்சாங்க. இந்த மினி பேருந்துகள் 2013 ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த மினி பேருந்துகள்லாம் ஆரம்பித்து 13 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதே பழைய பேருந்துகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பேருந்துகள் அதனோட நிலைமை அதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது, அதனுடைய பராமரிப்பு, அந்த போகிற வழித்தடங்கள், அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க, இந்த மினி பேருந்துகளை பற்றின வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய், தமிழ் டிராவலர். நாம் நிறைய இந்த புதுசாக வந்த லோ ஃப்ளோர் பேருந்து, ஏசி பேருந்து, இந்த வீடியோலாம் பார்த்துருப்போம். இதுவரையிலும் அதிகம் யாரும் எடுக்காத ஒரு வீடியோ எம்டிசி மினி பஸ்ஸுங்க. இந்த மினி பஸ் வீடியோ ஆவடியிலிருந்து திருவேற்காடு வரலும். வாங்க, இந்த மினி பஸ் வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த மினி பஸ்ஸோட இப்போ தற்போதைய நிலைமை எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். வாங்க, ஏன்னா இந்த மினி பஸ்ஸையும் இப்போ ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆமாம், இந்த பழைய பேருந்துகள் தான், மினி பேருந்துகள் தான் இப்போது இயங்கிக்கிட்டு இருக்குது. அதனோட நிலைமெல்லாம் எப்படி இருக்குது, அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆவடி பேருந்து நிலையத்தில் இருக்குங்க. இந்த மாதிரி சென்னையோட புறநகர பகுதிகள், சென்னையினுடைய பல பகுதிகளில் இருந்து மினி பேருந்துகள்லாம் நிறைய ஆப்ரேட் பண்ணாங்க. 2013 ஆரம்பித்த புதுசுலேருந்து இது வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னுவாங்க. கடைசி மக்களுக்கும் போக்குவரத்து வசதியை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த மினி பேருந்துகளோட நோக்கம். ஆமாம், இப்போ நம்ம ஆவடியில் இருக்கோம். ஆவடியிலிருந்து திருவேற்காடு S52 எஸ்ன்றது ஸ்மால் பஸ், அதை குறிக்கிறது. S52 இதை பாருங்கள். இது வந்து இப்போ புதுசாக ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துருக்குற மினி பஸ்ஸு. மினி பஸ் மட்டும் இல்லைங்க, லோ ஃப்ளோர் ஆர்டினரி பஸ்ஸு, லோ ஃப்ளோர் ஏசி பஸ்ஸு, அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸெல்லாம் வருதில்ல, அது மொத்தத்தையும் அசோக் லேலாண்டு கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த மினி பஸ் எல்லாம் தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இந்த பொது போக்குவரத்தே காணாமல் போயிடுமோன்னு உண்மையிலே பயமாக இருக்குங்க. அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்களுக்கு பொது போக்குவரத்தை நம்பி தான் அவங்களோட அன்றாட வாழ்க்கையே இருக்குது. இது முழுவதுமாக தனியார்கிட்ட போயிடுச்சுன்னா மிக மிக ஆபத்தான ஒரு விஷயங்க. நாம் போகிற இந்த ஆவடியிலேருந்து திருவேற்காடு போகிற அந்த மினி பஸ்ஸோட தோற்றம் இதுதாங்க. ரொம்ப பழைய பேருந்து, 13 வருஷம் ஆயிடுச்சுங்க. 13-14 வருஷம் ஆயிடுச்சு. சீட்டெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ நெருக்கடி. சின்ன பஸ்ஸுன்றதெல்லாம் அப்படி தான் இருக்கும், அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நம்ம பேருந்து வந்து ஆவடியிலேருந்து கரெக்டாக 11:20க்கு கிளம்பிடுச்சுங்க மினி பேருந்து. இதில் ஃபேரு பார்த்திங்கன்னா ஆவடியிலேருந்து திருவேற்காடுக்கு 13 ரூபாங்க. இதை மாதிரி ஒரு சீப்பஸ்ட்டு ஃபேர் இருக்கிற ஸ்டேட்டு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாதுங்க. 13 ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு டீ கடையில் டீ கூட கிடைக்குமான்றது டவுட்டு. ஆமாம், அந்த நிலமையில் ஃபேரு ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு ஃபேருங்க. இப்போ நாம் வந்து இந்த செக் போஸ்ட் பகுதிக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பட்டாபிராம், திருவள்ளூர், திருநன்றூர் அதெல்லாம் போகலாம். நாம் இடது பக்கம் திரும்பி பூந்தமல்லி, ஆவடி டு பூந்தமல்லி ரூட்டில் போவோம். இந்த இடத்துல நாம் இடது பக்கம் திரும்பிடுவோம். அடுத்து இப்போ நாம் வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ராமரத்னா, அப்படி இல்லைன்னா GH கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த ஸ்டாப்பிங் வந்திருக்குங்க. இடது பக்கம் GH வரும், வலது பக்கம் ராமரத்னா. அந்த இடத்துக்கு வந்துட்டோம், அந்த ஸ்டாப்பிங். அடுத்து நாம் இப்போ வரப்போகிற இந்த ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா ஆவடி மார்க்கெட்டுங்க. ஆமாம், ஆவடி மார்க்கெட் இது ஒரு முக்கியமான ஸ்டாப்பிங்கு. இந்த ஆவடி மார்க்கெட் ஸ்டாப்பிங் வந்திருக்கும். ஆவடி மார்க்கெட்
அடுத்து நாம் இப்போ வந்துருக்கிற ஸ்டாப்பிங் வந்து ஜேபி எஸ்டேட்டுங்க. ஜேபி எஸ்டேட். அடுத்து இந்த ஸ்டாப்பிங் வந்து கிராஸ் பண்ணுறோம் வசந்தம் நகர். அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா கோவர்தனகிரிங்க. கோவர்தனகிரி. அடுத்து நாம் இப்போ கிராஸ் பண்ணி போகிற ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா ஐயங்குளம். ஐயங்குளங்க. ஐயன்குளம். இப்போ நாம் வரப்போகிற ஒரு ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டாப்பிங்க. இந்த ஆவடி பூந்தமல்லி ரூட்டில் பருத்திப்பட்டு. ஆமாம், இந்த பருத்திப்பட்டு வந்து ஆவடியை விட இப்போ மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்குது. இந்த பருத்திப்பட்டு ஜங்ஷனில் இடது பக்கம் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா ஐயப்பாக்கம், அம்பத்தூர் அதெல்லாம் போகலாம். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கரையாஞ்சாவடி, பூந்தமல்லி. இந்த பஸ் இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் ட்ராவல் ஆகுங்க. அதுதான். அதனால் இந்த வீடியோவை இதுக்கப்புறம் முழுசாக பாருங்கள். இந்த பருத்திப்பட்டு பஸ் ஸ்டாப்பை தாண்டினதுமே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுங்க, இடது பக்கம், ஸ்டேட் பேங்க் ஏத்தாப்பில். ஆமாம், அந்த ரோடுக்குள்ளே லெஃப்ட் சைடு திரும்பி சுந்தர சோழபுரம் அப்படின்ற ஊர் வழியாக நம்ம ஆர்எம்கே ஸ்கூலு, சிவன் கோயில், அந்த வழியாக நம்ம பேருந்து பார்த்திங்கன்னா திருவேற்காடுக்கு போகுங்க. இந்த பேருந்தினுடைய முக்கியத்துவம் இப்போ தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி குறுகலான சாலையில் சென்னையில் இது போல் பல இடங்கள் இருக்குங்க. பொது போக்குவரத்து வசதி இல்லாத பல இடங்கள் சென்னை புறநகர்லேயும் சென்னையிலையும் நிறைய இடம் இருக்குது. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மினி பேருந்துகள். சுந்தர சோழபுரம் அம்பேத்கர் சிலை வந்துட்டுங்க. சுந்தர சோழபுரமில் அம்பேத்கர் சிலை ஸ்டாப் வந்திருக்கோம். ஆமாம், இந்த சுந்தர சோழபுரமில் ஒரு திருப்பம் வருதுங்க. அந்த இடத்துல இந்த பேருந்து எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்கள். இருக்கிறதுலே சின்ன பேருந்துங்க. இப்போ இருக்கிற மாதிரி இந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸெல்லாம் வந்தால் இந்த ரோட்டில் கட்டாகாது. இந்த சின்ன பேருந்து அந்த ஸ்டேரிங்கை பாருங்களேன். அவர் ஓட்டுநர் வந்து வயதானவருங்க. அந்த ஸ்டேரிங்கு கட்டே ஆகலைங்க. நீங்களே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அப்படியே நிற்குதுங்க. பாருங்க, கோயிலில் போய் இடிக்கும் பொழுது திரும்ப ரிவர்ஸ் வராரு. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சின்ன பேருந்தே இந்த ஸ்மால் பஸ்ஸே திருப்ப முடியலன்னா அப்போ எப்படி பாருங்கள். இப்படி தான் இருக்குது பராமரிப்பு. 13-14 வருஷம் ஆயிடுச்சுங்க. பல தேவையில்லாத அசோக் லேலாண்டு கிட்ட பேருந்து கொடுக்கறது, அதெல்லாம் கொடுக்கறத விட இந்த மாதிரி பேருந்துகளுக்கு புது பேருந்துகளை அரசு ஏன் இன்னும் வந்து புது பேருந்துகள் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் சுந்தர சோழபுரமில் ஆர்எம்கே ஸ்கூலே வரலங்க. நம்ம இந்த குறுகலான சாலைகளில் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தது தான் இந்த மினி பஸ்ஸு. ஆனால் பராமரிப்பு இல்லாதால அதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சுங்க. இந்த மினி பஸ்ஸுக்கான அர்த்தமே இல்லை. இப்போ நாம் இந்த ஆர்எம்கே ஸ்கூல் ஸ்டாப்பிங் கடந்து போகிறோங்க, கிராஸ் பண்ணி போகிறோம். ஆமாம், சுந்தர சோழபுரத்தில் இந்த ஆர்எம்கே ஸ்கூல் கடந்து போகிறோம். ஆப்போசிட்டில் ஒரு S52 வருது. மொத்தம் 4 சர்வீஸுங்க இந்த ரூட்டில். இந்த சுந்தர சோழபுரத்தில் இந்த இடம் வந்து இந்த பூந்தமல்லி ஆவடியில் காடு வெட்டிக்கு அடுத்து வர புது ஃப்ளைஓவர்லேருந்து இந்த பக்கம் இப்படி திருவேற்காடுக்குள்ளே வரலாங்க. அந்த ஜங்ஷனில் தான் இருக்கும். ஆமாம், இந்த இடத்துலையும் பாருங்கள், இதெல்லாம் அகலமான இடங்க. இந்த இடத்துலையே கட் ஆகலைங்க. இந்த ஸ்டேரிங் வந்து இதை வந்து ஒரு கிரீஸ் அடித்தா ஃப்ரீயாக ஆகிடுங்க. அதை கூட பண்ணல ஒரு நிர்வாகத்தில். எவ்வளோ டைட்டாக எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே திரும்பவே மாட்டேங்குது. ஸ்மால் பஸ்ஸுக்கே இந்த நிலமை, இந்த மெயின்டெனன்ஸு.
இதெல்லாம் சரி பண்ணி பொதுமக்களுக்கு தரமான கல்வி, தரமான போக்குவரத்து வசதி, தரமான மருத்துவம் இதெல்லாம் கொடுத்தாவே இலவசமே தேவையில்லைங்க, தானாக உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுங்க. திருவேற்காடு சிவன் கோயில், வேதபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன் கோயில் இருக்குது. நமக்கெல்லாம் தெரிஞ்சது அம்மன் கோயில் தான். திருவேற்காடில் சிவன் கோயிலும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. அந்த சிவன் கோயில் ஸ்டாப்பிங் தான் வரப்போகிறோம். இந்த சிவன் கோயில் பேருந்து நிலையத்துலேயும் இப்படி தாங்க, வண்டி கட் ஆகலை, ஸ்டேரிங்கு திரும்பவும் ரிவர்ஸ் வந்து திரும்பவும் திருப்பி தான் போகிறாரு. இந்த மாதிரி ஒரு குறுகலான சாலைகள், நெரிசல் அதிகம் மிகுந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் அதிகம் மிகுந்த சாலையில் இந்த மாதிரி பேருந்துகளை ஓட்டுறதே ஒரு திறமை தாங்க இந்த வயசில். அடுத்து வர ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா திருவேற்காடு நகராட்சிங்க. திருவேற்காடு நகராட்சி ஸ்டாப்பிங். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருவேற்காடு பேருந்து நிலையம் தான். திருவேற்காடு நகராட்சி ஸ்டாப்பிங் வந்திருக்கும். திருவேற்காடு பேருந்து நிலையம் வரப்போகிறேங்க. கரெக்டாக 40லேருந்து 45 நிமிடங்கள் பயண நேரம் ஆகிருக்கு. 12:05 ஆக போகுது. இந்த பேருந்துகளில் இந்த வயதான காலத்தில் அவர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்காருங்க இந்த டிரைவர் அண்ணன். இந்த மாதிரி பராமரிப்பு இல்லாத பேருந்துகளை இந்த மாதிரி ரோடுகளில் இப்போ எவனுமே பேருந்தெல்லாம் மதிக்கிறதே கிடையாதுங்க. பைக்கு எந்த வண்டியுமே பேருந்தை மதிக்கிறது இல்லை, பெரிய வண்டிக்கு மரியாதையும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பேருந்தை ஓட்டுறதே ஒரு சவாலான விஷயம். இது ஒரு சூப்பரான பயணமாக இருந்ததுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதாங்க, இந்த ஆவடி டு திருவேற்காடு இந்த மினி பஸ் பயணம். திருவேற்காடு பேருந்து நிலையம் வந்துட்டோம். பேருந்து நிலையம் புதுப்பிக்கிற பணி நடக்குது. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், நிறைய மினி பஸ்கள் இது வந்து வலசரவாக்கம் போதுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை உங்களுக்கு நான் சாதாரணமான ஒரு ஆள், நான் சாதாரண மக்களோட வாழ்க்கையில் பயணங்கள் இதெல்லாம் பிரதிபலிக்கணும் இந்த சேனலில் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அதுக்கு உங்கள் ஆதரவெல்லாம் இருக்கும். அப்போ தான் இது போல் வீடியோலாம் என்னால் தொடர்ந்து போஸ்ட் பண்ண முடியும். ஆமாம், ரொம்ப லக்ஸுரியான பஸ்ஸு அதிலெல்லாம் பயணம் பண்ணுறது எனக்கு எப்பவுமே பிடிச்சதே கிடையாதுங்க. அதனால் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.